ஹalleluya. குட் மார்னிங். ஓ, நீங்க இந்தியால இல்லையா? ஓகே, உங்களுக்கு குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் ஆர் குட் நைட். நீங்க எந்த நேரத்தில் எங்கெங்கிருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் தினமும் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வசனத்தை உங்களுக்கு கொண்டு வருவதற்கு எவ்வளவாகவோ நாங்க பிரயாசப்படுகிறோம், ஜெபிக்கிறோம். தேவன் கொடுக்கிற செய்திகளை உங்களிடத்துல கொண்டு வருகிறோம். நீங்க அதிக நேரம் காலை நேரத்தில் கேட்க முடிகிறதில்லை என்று சில நிமிஷங்கள் மாத்திரம் இந்த வசன தியானத்தை கொடுக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் தேவ செய்திகளை உங்களுக்கு பல விதங்களில் கொடுக்கிறோம். வசனத்தினாலே உங்க இருதயத்தை நிரப்பிக் கொள்ளுங்க. உங்களுடைய வாழ்க்கை பாக்கியமா இருக்கும். ஜெபிப்போம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னொரு முறையும் அப்பா, இந்த நேரத்திற்காக எங்களுக்கு என்ன வார்த்தைகளை வைத்திருக்கிறீரோ தெரியப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எப்பொழுதும் நம்ம ஆசீர்வாதங்களுக்காகவே எதிர்பார்த்து கொண்டிருப்போம். நம்ம கண்ணீரை துடைக்கணும், வருத்தங்கள் தீரணும், நாம கேட்டதை எல்லாம் தேவன் கொடுக்கணும். அவங்க நம்ம இருதய வாஞ்சைகளை அவர் தீர்ப்பார். அதனால கேட்டுக்கொண்டே இருப்பீங்களா? அது தாங்காண்டவரே, இது தாங்காண்டவரேன்னு எத்தனையோ பெற்றுக்கொள்கிறோம். பின்பு பெற்றுக்கொண்டவைகளை என்ன செய்கிறோம் சொல்லுங்க? நமக்கு தேவன் எத்தனையோ தரும் பொழுது அவர் கொடுத்ததினாலே அவருக்கு நாம் கணக்கு சொல்லுகிறவர்களா இருக்க வேண்டும் இல்லையா? அக்கௌண்டபிலிட்டி என்பது இன்றைக்கு மனுஷங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்னை யாரும் கேட்க கூடாது, நான் யாருக்கும் கணக்கு சொல்ல வேண்டியதில்லை, என்னுடைய இஷ்டம் போல நான் இருக்க வேண்டும். முடியாது. தேசத்திலிருந்து தேசத்துக்கு கணக்கு கொடுக்கணும். உங்கள் வருமானம் என்னங்க? நீங்க உங்க பெற்றோருக்கு கீழே இருந்தால் உங்க பெற்றோருக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டும். அவங்க நீங்க எங்க போறீங்கன்னு கேட்டால் சொல்ல வேண்டும். ஆனா இன்றைக்கு பாருங்க, மனிதன் எல்லாவற்றையும் வாங்கிக் கொள்ளுவான். பெற்றோரிடத்துல, தேவனிடத்திலிருந்து எத்தனையோ கேட்டு பெற்றுக் கொள்ளுவான். ஆனால் அவைகளை என்ன செய்கிறா என்று கேட்டால் கோபப்படுவான், வருத்தப்படுவான். அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. நிச்சயமாய் கொடுத்தவருக்கு பெற்றுக்கொண்டவர்கள் கணக்கு சொல்லணும். தேவனே எனக்கு எல்லாம் தந்தார் என்று சொல்லும் போது எவ்வளவோ கொடுத்தார் என்று சொன்னால் எல்லாவற்றையும் குறித்து நாம தேவனுக்கு கணக்கு சொல்ல வேண்டும். இந்த மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் ஒரு உவமையை சொல்லுகிறாரு. ஒரு மனுஷன் புறதேசத்துக்கு பிரயாணமாகும் பொழுது ஒருவனுக்கு 5 தாளந்தும், ஒருவனுக்கு 2 தாளந்தும், ஒருவனுக்கு 1 தாளந்தும் கொடுத்து சென்றார். தாளந்து என்று அந்த காலத்திலே அது ஒரு கரன்சியா இருக்கும். அது ஒரு தொகை நினைத்துக் கொள்ளுங்க. சரி, இப்படி வைப்போம். ஒருவனுக்கு 5 லட்சமும், ஒருவனுக்கு 2 லட்சமும், ஒருவனுக்கு 1 லட்சம் என்று நினைத்துக் கொள்ளுவோம். என்றால் பண மதிப்பு அதிகமாகுது இல்லையா? நான் 5 ரூபாய் சொன்னால் ஒரு காலத்துல போதும் நினைக்கிறானா? இப்போ அந்த காலத்துல 1 கிராம் தங்கம் 60 ரூபாய்கள் இருந்ததாம். இப்பொழுது 14,000 ஆகிவிட்டது. அப்ப ரூபாய்க்கு, பணத்துக்கு மதிப்பு இல்லை இல்லையா? ஆகவே சில லட்சங்களை கொடுத்து சொல்லுகிறார். ஒருவனுக்கு 5 லட்சமும், ஒருவனுக்கு 2 லட்சமும், 1 லட்சமும் தருகிறார். சில நாள் பிறகு திரும்ப வந்தார். உங்களுக்கு கொடுத்த பணத்துக்கு எனக்கு கணக்கு சொல்லுங்கள் என்றார். கணக்கு பார்க்கும்படி வந்தபோது 5 லட்சம் கொடுத்தவன் சொன்னானா, இதோ ஐயா, நீங்க கொடுத்த 5 லட்சத்தை நான் முதலீடு செய்து, அதனாலே வியாபாரம் செய்து, அதை நான் இன்வெஸ்ட் செய்து, அதை 10 லட்சம் ஆக்கியிருக்கிறேன் என்று எஜமானுக்கு கணக்கு சொல்வது மட்டுமல்ல, அவன் செய்தது அவருக்கு கொடுத்தான். உண்மையும் முத்தமும் உள்ள ஊழியக்காரனே என்று எஜமான் பாராட்டினார். இன்னொருவனுக்கு 2 தாளந்து 2 லட்சம் கொடுத்தார் இல்லையா? அவனும் கூட, இதோ ஐயா, எனக்கு கொடுத்த 2 லட்சத்தினாலே நானும் வியாபாரம் செய்தேன், இந்த 2 லட்சத்தை 4 லட்சம் ஆக்கினேன் என்று அவருக்கு கொடுத்தான். ஆனால் 1 லட்சம் கொடுத்தவனை அழைத்து என்ன என்று கேட்டால், அவன் சொன்னான், கோபத்தோடு முகத்தை சுருக்கி கொண்டு, அவனுக்கு 5, இவனுக்கு 2, எனக்கு என்னமோ 1 தான் கொடுத்தீங்க, அவர்களை விட நான் குறைந்தவனா? நீர் வந்து கேட்பீர் என்றும் எனக்கு தெரியும். நீர் கடினம் உள்ளவர் என்று அறிவேன். ஆகவே நீர் கொடுத்ததை
அப்படியே நானு லாக்கர்ல வைத்து லாக் செய்து விட்டேன் என்பது போல பூமியை தோண்டி அதற்குள் புதைத்து வைத்தேன் என்று சொல்லி கொண்டு வந்து கொடுத்ததையே கொடுத்தானாங்க. இன்றைக்கும் அநேகர் தேவன் கொடுத்தவர்களுக்கு கணக்கு சொல்ல வேண்டும் என்பதை மறந்து விடுகிறோம். தேவன் எனக்கு ஏதோ தரவில்லை என்கிற ஒரு எதிரான மனதை கொண்டிருக்கிறோம். ஏன் ஒருவனுக்கு 5, ஒருவனுக்கு 2, ஒருவனுக்கு 1 கொடுத்தார்? அவர் என்னங்க பட்சபாதம் உள்ள தேவனா? அவங்களுக்கு 5 மாடி தந்தார், இவங்களுக்கு 2 தந்தார், எனக்கு 1 தான் தந்தார். என்ன அவங்களுக்கு அவ்வளவு இருக்கு, எனக்கு 1 தான் இருக்கு, எனக்கு 1 கூட இல்லையே என்று நாம எப்போதும் தேவன் மேல முறுமுறுப்புமே தவிர உனக்கு கொடுத்ததை குறித்து நீ சந்தோஷப்படவில்லை. ஆகவே தேவன் உனக்கு இன்னொன்று தரவில்லை. உனக்கு கொடுத்ததை குறித்து நீ மகிழாமல் யாருக்கோ ஏதோ இருக்கிறது என்று பொறாமையுள்ளவன் அவன் வாழ்க்கையில் எதுவும் சாதிக்க மாட்டான். எனக்கு கொடுக்கப்பட்ட விஷயத்துல நான் தேவனுக்கு கணக்கு சொல்ல வேண்டும். எனக்கு கொடுத்திருக்கிறத நான் இன்வெஸ்ட் பண்ண வேண்டும். அல்லது அதன் மீது பாருங்க, நமக்கு எதுவா இருந்தாலும் ஒரு சின்ன அமௌண்ட்டோ ஒரு சின்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ வைத்து அதன் மேலே பிரயாசப்பட்டால், அது விவசாயமா இருக்கட்டும், அது வியாபாரமா இருக்கட்டும், பாருங்க, தவறான வழியில பணம் சம்பாதிக்க சொல்லி தேவன் சொல்லவில்லை. ஆனால் அதிலே கஷ்டப்பட்டு ஒரு விவசாயி ஒரு நிலத்திலே விதை விதைக்க முதலில் தான் தனக்கு இருக்கிற பணத்தினாலே ஒரு மூட்டை விதைகளை வாங்கி அதை அந்த நிலத்துல அந்த பூமியிலே வீச வேண்டும். அப்பொழுது விளைச்சல் வரும்போது 10-20 மூட்டைகள் தானியம் கிடைக்கும். உழைப்பாங்க. அப்படி கஷ்டப்படாமலே ஆசீர்வாதம் வேண்டும் என்று நினைக்கிறவர்களாகவே இன்று அநேகர் இருப்பதினாலே அவங்க வாழ்க்கையில விருத்தி ஆக மாட்டாங்க. ஒருவேளை ஒரு லக்கு வருமோ என்னமோ, ஏதாவது லாட்டரி டிக்கெட் வருமோ என்னமோ, யாருடைய சொத்தாவது எனக்கு வந்து விழுமோ என்னமோ, அநியாய சொத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று இப்படி விரும்புவானே தவிர கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசை இல்லாதவங்களா இருக்கிறாங்க. நீங்க அப்படி இருக்கிறீங்களா? யாருடைய சொத்தையோ உட்கார்ந்து சாப்பிடுவதனால பயன் இல்லைங்க. வேலை செய்யாதவன் போஜனம் சாப்பிடக்கூடாது என்று வசனம் சொல்லுகிறது. ஒருவனும் ஏதோ ஒரு வேலையை செய்து தன்னுடைய வயிறை நிரப்ப வேண்டும் என்று தேவன் நியமித்திருக்கிறார். ஆனால் இந்த சோம்பேறி, இந்த பொறாமைக்காரன் என்னங்க, நீர் கடினம் உள்ளவர் என்கிறார் தேவனை. தேவனை விமர்சிக்கிற அந்த நிலைக்கு நம்ம வளர்ந்துட்டோம் என்றால் மொத்தமா பிசாசின் சாயலில் நம்ம வாழ்கிறோம் என்று அர்த்தம். தேவனுக்கு எதிர்த்து நிற்கிற பிசாசினுடையவர்கள் மாத்திரமே தேவனை தூஷிப்பார்கள், தேவனை நிந்திப்பார்கள், தேவனின் விஷயமாய் அலட்சியமா இருப்பாங்க. கிறிஸ்து உனக்காக செய்த தியாகத்திற்கு முன்பு அவர் ரத்தத்தை கொடுத்து உங்களை வாங்கியிருக்கிறார் என்று சொல்லும் போது இன்னும் என்ன கொடுக்க வேண்டும் உங்களுக்கு? அவருடைய உயிரே தந்தார். தன் உயிரையே கொடுத்த தேவன், அவர் குமாரனை நமக்காக தந்த தேவன், அந்த குமாரனோடு கூட தேவன் எல்லாவற்றையும் நமக்கு ஏன் தர மாட்டார்? தருவார். அவர் ஏன் அப்படி கொடுத்தார் என்றால் அவர்கள் திறமைக்கு தக்கதாய் கொடுத்தார் என்று எழுதியிருக்கு. உனக்கு too many blessings கொடுத்தால் உன்னால சுமக்க முடியாது. உன் கை நிறைய பணம் இருந்தால் அதை எப்படி செலவழிக்க வேண்டும் என்று உனக்கு தெரியாது. நீ புத்தி இல்லாதவனா இருந்து ராஜாவானால் குரங்குக்கு தேங்காய் கிடைப்பது போல நீ அதிகாரத்தை எப்படி தவறாய் பயன்படுத்துவாயோ? அதனாலதான் தேவன் கொஞ்சத்திலே உண்மையா இருந்தால் அதிகமாக கொடுக்க டெஸ்ட் பண்ணுவாரு. கொடுத்தவைகளில் நீ உண்மையா இருந்தா இன்னும் அதிகமாய் கொடுக்கப்படும். உத்தமமான உண்மையுள்ள ஊழியக்காரனே என்று சொல்லி அவனுக்கு அந்த 10 தாளந்தையும் அவர் கொண்டு போகவில்லை, அவனுக்கே தந்து விட்டார். அந்த 4 தாளந்தையும் அவனுக்கே தந்து விட்டார். இந்த முறுமுறுக்கிறவன் இப்படி சொன்ன போது, சோம்பேறியாகிய கெட்ட ஊழியனே என்று இதை எடுத்து அந்த 10 தாளந்துள்ளவனுக்கு தாங்க, அவனா இருந்தால் இதை இன்னும் 10ஆக மாற்றுவான். என்னங்க, 11க்கு 11 செய்வான். இருக்கிறவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனுக்கு இருப்பதும் எடுத்து போடப்படும் என்று சொன்னார். பாருங்க, நீங்க வாழ்க்கையில முன் செல்லும் பொழுது பெருக்கத்தை பார்க்கிறீங்களா, இல்ல இன்னும் இன்னும் கீழே போகிறீர்களா? நமக்கு மற்றவர்கள் கொடுத்த விஷயத்துல நம்ம உண்மையா இராவிட்டால் உன்னுடைய சொந்த பணத்துல நீ எப்படி உண்மையாக இருப்பாய்? இன்றைக்கு சம்பாதிக்கிறாங்க பாருங்க அநேகர், ஆனா there is no account. எவ்வளவு வந்தது, எவ்வளவு செலவழித்தேன் என்று எப்பொழுதும் யோசிக்க மாட்டாங்க. எதற்கு செலவு செய்தோம், எங்கே வீணானது என்று மனஸ்தாபப்பட மாட்டாங்க. அதனால்தான் சிலர் வாழ்க்கையில்
எப்பொழுதும் அதே நிலைமையில இருப்பார்கள். நீங்க பாருங்க, அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையா இராவிட்டால் அவனுக்கு பரலோக ஆசீர்வாதங்கள் எப்படி கிடைக்கும் சொல்லுங்க? கணக்கு சொல்ல கற்றுக்கொள்ளுங்க. அக்கவுண்டபிலிட்டி நமக்கு ரொம்ப நல்லது. அது திருமணமான பிறகு கணவன் மனைவியாக நீங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் அக்கவுண்டபிலிட்டி இருக்க வேண்டும். கணவனாக நீ வெளியே போகும்போது உன் மனைவிக்கு சொல்ல வேண்டிய கடமை உனக்கு இருக்கிறது. நீ செய்கிற தீர்மானங்களை அவங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். மனைவியாக உன் கணவனுக்கு கீழ்ப்படிவது நீ கற்றுக்கொள்ள வேண்டும். ஒற்றுமையாய் ஒரு குடும்பமாய் குடும்பத்தினுடைய நன்மைக்காக பாதுகாப்பிற்காய் நீங்க ஆலோசித்து ஜெபித்து தேவ சித்தத்தை நிறைவேற்றி தேவ சித்தத்தை அறிந்து நிறைவேற்றினால் நிறைவு இருக்குங்க. இன்றைக்கு நாம இப்படி இருக்கிறதுனாலதான் நம்முடைய பிள்ளைகளும் கூட அக்கவுண்டபிலிட்டி இல்லாம இருக்கிறாங்க. அநேகர் சொல்லுவாங்க, என்னடா பொறுப்பே இல்லாம இப்படி இருக்கிறியே, உன் இஷ்டம் போல சுற்றி கொண்டு இருக்கிறன்னு கேட்பாங்க. பாருங்க, எவ்வளவு காலம் நீ உன் இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருப்பாய்? தேவன் உனக்கு வாழ்க்கையை தந்தார், அதுவே பெரிய வரம். உனக்கு உயிரை கொடுத்தாரு, அதுவே பெரிய ஸ்லாக்கியங்க. தேவன் உனக்கு எவ்வளவோ தந்தாரு, உட்கார்ந்து கணக்கு போட்டு பாரு. உன்னுடைய அவயவங்கள், உன் ஆரோக்கியம், உன்னுடைய பெற்றோர், உனக்கு இருக்கிற ஒவ்வொன்றும் கூட தேவனிடத்திலிருந்து வந்தது. இன்னும் ஏதோ தேவன் எனக்கு தரவில்லை என்ற குறுகிய மனதை விட்டு கொடுத்ததின் விஷயமாய் உன்னுடைய சரீரத்தை தேவாலயமாய் காத்துக்கொள்ளு. உன்னுடைய கஷ்டத்தின் பலனை விசுவாசத்தோடு ஜெபத்தோடு நற்காரியங்களுக்காக பயன்படுத்து. உனக்கு இன்னும் வேண்டுமென்றால் கேளு, ஆனால் புலம்பாதே. உனக்கு எது வேண்டுமானாலும் ஆண்டவரை கேளு, ஆனா மற்றவர்களை பார்த்து ஆசைப்படாதே. அதுதான் தேவ வசனத்தின் கருத்து. உங்களுக்கு தெரியுமா, இன்றைக்கு நீங்க கணக்கு வழக்கு இல்லாமல் வாழ்கிறீங்களோ என்னமோ, நாம மரித்த பிறகு நம்ம எல்லாரும், நீங்களும் நானும், நம்ம எல்லாரும் தேவனுடைய அந்த சிங்காசனத்தின் முன்பு நிற்க வேண்டியிருக்கிறது. இந்த சரீரத்தால் செய்த ஒவ்வொன்றையும் குறித்தும் அது நன்மையா இருந்தாலும் தீமையா இருந்தாலும் தேவனுக்கு கணக்கு சொல்ல வேண்டும் என்று வசனம் எச்சரிக்கிறது. மனிதன் பேசுகின்ற ஒவ்வொரு வீணான வார்த்தைக்காகவும் கூட தேவனுக்கு கணக்கு சொல்ல வேண்டும். கணக்குகளை சரி செய்து கொள்வோம், தவறுகளை திருத்திக் கொள்வோம். இப்பொழுதே வாய்ப்பிருக்கும் பொழுதே நம்முடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்வோம். நம்முடைய தவறுகளை ஒத்துக்கொண்டால் நம்முடைய ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை சுத்திகரிப்பார். ஆகவே நமக்கு பரிகாரம் கிறிஸ்துவின் இரத்தத்திலே செய்தாயிற்று. நாம் விசுவாசித்து நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்தால் அவர் உண்மையும் நீதியும் உள்ளவருமா இருக்கிறதுனால் நம்முடைய சகல அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பார். ஆகவே தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாக நாம பயபக்தியோடு இந்த உலகத்திலே வாழ்ந்தால், கிறிஸ்துவை நம்ம இரட்சகராக ஏற்றுக்கொண்டால், மரித்த பிறகு கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கிறவர்களுக்கு எந்த ஆக்கினை தீர்ப்பும் இல்லை. இன்றைக்கு தேவனோடு சமாதானப்படுவோம். எப்பொழுதுக்கு அப்பொழுது நம்ம ஒவ்வொரு சின்ன விஷயத்திலும் அக்கவுண்டபிலிட்டி என்பது பணம் விஷயமா இருக்கட்டும், நம்முடைய பிரயாசங்கள், முயற்சிகள், வேலைகள், நம்முடைய நேரத்தின் விஷயத்திலும் கூட நாம் ஒரு கணக்கு வைத்துக் கொள்வோம். கணக்கை சரி பார்த்துக் கொள்வோம். தேவனோடு உறவாடி தேவன் தரும் ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்தி கொண்டு இம்மையிலும் மறுமையிலும் நிலைத்து நிற்கிற நித்தியமான நன்மைகளை சம்பாதித்துக் கொள்ளலாம். ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, இன்னொரு முறை உம்முடைய சமூகத்திலே வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே அலட்சியமாக வாழ்கிற வாழ்க்கையிலிருந்து எங்களை தப்புவீங்க. ஆண்டவரே, கேர்லெஸ்ஸாக வாழ்கிற வாழ்க்கையிலிருந்து எங்களை விடுவித்து நீர் தருகிறவைகளுக்காய் நன்றியுள்ளவர்களாய் வாழும்படி, ஒருவேளை உணவுக்காக தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போன்ற சீர்கெட்டவர்களாய், விபச்சாரராக, பாவிகளாய் நாங்கள் இல்லாதபடிக்கு எங்கள் பாவங்களுக்காக உம்முடைய பாத சமூகத்திலே மனஸ்தாபப்பட்டு, நான் மோசம் செய்திருக்கிறேன், என்னை மன்னியும், என்னை ஆசீர்வதியும் என்று இரவெல்லாம் உம்மோடு போராடிய யாக்கோபை போல உம்முடைய சமூகத்தில் எங்கள் பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட்டு ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிக்கு காரணமா இருக்கும்படி எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியா இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் எப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாருங்களையும் எங்களுக்கு தெரியப்படுத்த
உங்களுக்கு தெரியும் இல்லையா? 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க. அனுப்புறீங்களா இல்லையா? நீங்க அனுப்புகிறதெல்லாம் நாங்க பார்க்கிறோம், நாங்க ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபிங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கும் இதே நேரத்தில் அனுதின தியானத்திலே கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக.